ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரன் மைக்கி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க இன்சைன் எலிவேட்டர் அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம போகிற இடத்துலலாம் எதனா ஒரு ஸ்பிரிட் இருக்கும், அதுக்கிட்ட நம்ம தப்பிக்கணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு. சரி, நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இந்த கேமுக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம எலிவேட்டருக்குள்ளே வந்துட்டோம். சரி, என்னடா ஏதோ ஒரு இடத்துல வந்துச்சு. டேய், என்னடா யூஎஃப்ஓ வாங்குது, பச்சை கலரில் வர லைட் அடிக்குது, அது வரை கிட்ட வருது. என்னடா முதல் ரவுண்டே முடிக்க மாக்கிறீங்களா? எப்படியோ தப்பிச்சிட்டோம். அதுக்கிட்ட கிட்டே போகக்கூடாது. நம்ம எப்படியாச்சும் சர்வே பண்ணி வேறு இடத்துக்கு போயிடணும். ஸ்டே அலைவாக இருக்கும். அவ்வளோதான் போல். கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு அந்த லெவலு. ஓகே, அடுத்த லெவலில் பார்த்துட்டு பேசலாம். நான் இந்த எலிவேட்டருக்குள்ளே இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் நான் யாருன்னே உங்களுக்கு தெரிலனா கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, எப்படா வரும் அடுத்த ஸ்டேஷன்? வந்துடுச்சா? இது என்னடா இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. டார்ச்சர்ரா தம்பி, டே டார்ச்சர்ரா. டேய், என்னதான்டா இடம் இது? என்னடா இது பச்சை கலரில்? டேய், ஓ அதுவும் ஒரு வகையான ஒரு டார்ச் மாதிரி தானா? சரி, ஓகே. எது பேய் எது மனுஷனே தெரிய மாட்டேங்குது இந்த கேமில். ஓ, என்ன வரும் இந்த இடத்துல? எனக்கு ஒன்றுமே புரியலையே இப்போ வரைக்கும். டேய், என்னடா இது சத்தம்? இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாமா? இது வேற ஒன்று குறுக்கால. சரி, ஓகே, மேலே போவோம். ஏய், யார்ரா அவன்? சரி, உக்காந்து சாப்பிட்டு போகலாமா? வேணாம். என்னதுடா அது அப்படி உயரமாக நிற்குது? சைரன் ஹெட்டா அது? ஏய், டிவி ஹெட்டு. ஏன்னா மண்டை மேலே டிவி இருக்குது சைரன் ஹெட்டுக்கு. அதனால் இது டிவி ஹெட்டு. ஓகே, எதுவுமே பண்ணாமல் அந்த இடத்துல வந்து தப்பிச்சிட்டோம். ஒன்றுமே பண்ணல நம்ம. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எப்படியோ அலைவாக தப்பிச்சிட்டோம். யாரா நீ ஓடினே இருக்க? ஒரு இடத்துல நில்றா. டேய். ஓகே, எப்படா திறப்பீங்க கதுவை? இவனுங்க வேறு ரொம்ப நேரமாக நம்மளை எலிவேட்டர்லேயே வச்சு டார்ச்சர் பண்ணுறானுங்க. ஓகே, இது என்னடா இடம்? ஏதோ பார்க் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல எலிவேட்டர் இருக்கா? ஒன்றுமே புரியலையே. சரி, ஓகே, என்ன உயிரினங்கன்னே தெரியல. இங்கே கீழே அடைச்சி வச்சுருக்காங்க இதுங்கள. ஏய், என்னடா அடைச்சி வச்சுருந்தெல்லாம் திடீர்னு ரிலீஸ் ஆகிடுச்சு. டேய், இப்போ என்ன இது மேலே வருமா? ஐயோ, நான் வேறு மேலேயே நிற்க வேண்டியது தான். கீழேயே போக மாட்டேன். மேலே வந்தால் வந்துக்கிட்டோம் அது. ஆனால் நான் கீழே போயெல்லாம் மாட்டுறதா இல்லை. என்னடா வித்தியாசமாக இருக்குது. ஃப்ரெடிலாம் இருக்குதுடா. ஃப்ரெடிக்கிட்ட மட்டும் மாற்றக்கூடாது. திடீர்னு உள்ளே தானே சும்மா பொம்மைக்கு அழகாக அடக்கி வச்சுருக்காங்க போல் பொம்மைங்களை அப்படின்னு நினச்சேன். திடீர்னு கண்ணாடி உடஞ்சி வெளியெல்லாம் வரேன். நான் சத்தியமாக எதிரெலாம் பார்க்கல. என்னடா இது? நான் நிற்கிற இடத்தையே பார்த்துனுக்குது. ஐயோ, மேலே வருமா? அது மேலே வந்ததுன்னா நான் அப்படிக்கா கீழே இறங்கி ஓடுருவேன். உன்னை எவ்வளோ நேரம்டா? இது என்னடா பந்தாக குத்திக்கிறீங்க? இப்போ நான் எதனா பண்ணுமா? எதுவும் பண்ண தேவையில்லையா? ஓகே, சும்மா நின்று நம்ம தப்பிச்சிட்டோம் மறுபடியும். ஓகே, அடுத்த கேம்குள்ளே போகலாம். அடுத்தது என்னடா? ரொம்ப நேரமாக இந்த கேமில் இருக்கிறதோட இந்த எலிவேட்டரில் இருக்கிறது தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நம்ம கான்சிக்வெண்ட்டாக 3 கேம் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கோம். ஓகே, இது என்ன இடம்? போவோம். என்னடா இடம் இது? டேய், என்னடா இடத்து நடுவில் ஒரு சிகப்பா? சரி, இந்த பாறை ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். என்னடா பண்ணுறான் அவன்? சுற்றி ஓடுனுக்கிறான். டேய், என்னடா பண்ணுகிற? டேய், என்னடா டேய், என்னடா சூனியம் வச்சுனுக்கிற? டேய், ஜண்டா மந்திரம் போட்டுனுக்கிறான். நெருப்பை கொளுத்திட்டான். அவரை சுற்றி ஓடுனுக்கிறான். ஏய், ஏதோ ஒன்று பெருசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கை அளவுக்கு ஹைட்டாக வருமோ? டேய், இவன் பண்ணுறத பார்த்தா பயங்கரமாக இருக்குதே.
என்ன வரப்போகுதுன்னு வேறு தெரியலையே. டேய் யூ என்னடா இது, எதிர்பார்த்தது ஒன்று வர்றது ஒன்று. டேய் யாரா அவன்? டேய் என்ன உயிரினண்டா அது? அடா போங்கடாப்பா. நான் என்னமோ பெருசாக போடுறான், என்னமோ பயங்கரமாக வரப்போகுது அப்படின்னு நினச்சா இருக்கிறதோட காமெடியாக ஒருத்தன் டவுசர் போட்டுக்கின்னு ஒரு பனியனை போட்டுன்னு வந்துக்கிறான். ஓகே, அதுக்கிட்ட வந்து நம்ம எப்படியும் தப்பிச்சிட்டோம். ஆனால் சத்தியமாக நான் எதிர்பார்க்கலாம் அவன் போட்ட மந்திரத்துக்கும் அவன் போட்ட ஜெண்டாக்கும் அந்த மாதிரிலாம் வரேன் நான் எதிரே பார்க்கல நான். ஓகே, அடுத்த இடத்துக்கு போகலாம். டேய் தரங்கடா எலவேட்டரை, சிரிப்பாடக்க முடியலடா. அடுத்து என்னதுடா இது? ஏய் கிராணிப்பா. என்ன கிராணி என்ன அதோட பெரிய கொம்பை எடுத்துன்னு போகுது கையில். ஏய் தள்ளுங்கடா, இவனுங்க வேறு குறுக்கால வந்து மறைச்சின்னு இருக்கானுங்க. ஓகே, நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகிறத ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராணி கிளவி இருக்குது. ஏய் என்னடா வரவெல்லாம் கிராணி மாதிரியே தெரியுறீங்க எனக்கு. பேசாமல் வீட்டுக்குள்ளே போய் அந்த கிராணிக்கு ஒரு ஆட்டத்தை காட்டலாமா? ஓகே, என்னடா இருட்டாயிடுச்சு இடம். டேய் என்னடா இது? டேய் இப்போ எப்படிடா நான் பார்க்கறது? எங்கடா கிராணிக்குது? டேய் ஏய் யாரா நீ? நான் எங்கடாக்கிறேன்? என்னடா பட்டுன்னு எல்லா இடமும் வெள்ளையாயிடுச்சு இப்போ. டேய் என்ன தானே நடக்குதுங்க? டேய் எனக்கு ஒன்றுமே புரியலடா. என்னடா இடம் ஃபுல்லாக நெருப்பாயிடுச்சு, நெருப்பில் காலை வைக்காமல் ஒன்று போடு. ஏய் என்னடா கலர் கலராக ஆகுது? என்னடா நடக்குது இந்த இடத்துல? எங்கே பார்த்தாலும் நெருப்பாகுது. இப்போ எப்படிரா? டேய் ஓடு நெருப்பில் மாட்டாமல் போயிடணும். எப்படியோ நெருப்பில் மாட்டி தான் நம்ம கதை காலி. ஓ அவ்வளோதானா, முடிஞ்சிச்சா? என்னமோ கிராணியை காமிச்சிங்க, கலர் கலராக இருந்தது, அப்புறம் நெருப்பு வந்தது, அப்புறம் கேமே முடிஞ்சுது. ஓகே, நம்ம 4 ஸ்ட்ரைக் வச்சுருக்கோம் இப்போது. அடுத்ததான் என்ன கேம் வரப்போகுதுன்னு தெரில. இவன் யார்? இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானுங்க இவனுங்க. இவன் வேறு கத்தி வச்சுக்கின்னு ஒரு மாவீரன் மாதிரி இருக்கானே. பரவாயில்ல, இது என்ன இடம்னே தெரியலையே. உள்ளே போய் பார்ப்போம். என்னடா இடம் இது? கதவு குத்துக்கிறானுங்க, புகையாக வந்துனுக்குது அந்த இடத்துலேருந்து. இந்த இடத்துல எது வரப்போகுதுன்னு தெரில. பேசாமல் இங்கே போய் நின்றுக்கலாம். இங்கே எது வருதுன்னு பார்க்கலாம். என்னடா திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு? டேய் லைட்டு போடுறா தம்பி அப்படி தான்டா. என்னடா ஆஃப் பண்ணிட்டேன் போடுறான். டேய் யாரா அவன் கதவு வச்சிக்கின்னு? என்னப்பா கதையோட ஹீரோவா நான் என்ட்ரி ஆகுறது? யாரா அவன் இவ்வளோ மாதம் என்ட்ரி கொடுக்குறான்? டேய் யாரா நீ? ஸ்லெண்டர் மேன் என்னடா அங்கேயே நிற்கிற? டேய் என்னடா டேபிளே வச்சிட்டிங்க? என்னடா அங்கேயே நின்று பார்த்துனுக்குறான் அவன்? யாரா இவன்? அவனையே பார்த்துனுக்குறான். ஐ கான்டாக்டா? டேய் வேணாண்டா. அவ்வளோதான், ஐ கான்டாக்ட் பண்ணவனை முடிச்சு விட்டாச்சு. என்னடா 2 பேரை வந்து காலி பண்ணா? அவ்வளோதானா? எல்லாரையும் இப்போ முடிச்சு தள்ள போகிறான்னு நினச்சேன் நான். சரி ஏதோ ஒன்று. 5வது ஸ்ட்ரீக்கில் இருக்கோம் இப்போ நம்ம. இது வரைக்குமே நம்ம எதுவுமே ஆகலை. நம்ம வந்து சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, அடுத்து என்ன கேம் வருதுன்னு பார்க்கலாம். காய்ஸ், என் கையில் பீஸா இருக்குது. யாருக்குன்னா பீஸா வேணுமா? பீஸா. எனக்கு என்னமோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்குன்னு தோணுது. இந்த இடத்துல ஒழிஞ்சால் கண்டுபிடிக்காமல் இருப்பாங்களா யாருன்னா? எனக்கு அதான் ஒரு டவுட்டு. என்னை விட்டு போகாதீங்கடா. டே எனக்கு பயம்டா. நான் தனியாலாம் எதையும் ஃபேஸ் பண்ண மாட்டேன்டா நான். நீங்கள் வேறு என்ன வரப்போகுதுன்னே தெரில. என்னடா எல்லோரும் அங்கே ஓட்டிங்க விட்டு? டே இருடா நானும் வரேன். ஓ இங்கே எலவேட்டர் இருக்குது, நீங்கள் ஓட்டானுங்களா இவனுங்க? என்னடா எனக்கு மேலே தொடர்நடிங்கீங்களா இருக்கிறீங்க நீங்கள்? டேய் என்னடா மூஞ்சி அது? டேய் நான் ஓரேன்டா. என்னடா மின்னல் வேகத்தில் தோத்தின்னு வரேன். இப்போ நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது? நான் அங்கேயே ஒழிஞ்சிருந்தா கூட எனக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு கிறுக்கு பையன். ஸ்டே அலைவ். என்னடா உள்ளே வந்துட்டான் இவன்? டேய் இப்போ தான்டா கஷ்டப்பட்டு உள்ளே வந்தேன், அதுக்குள்ளே என்னடா நினச்சினுக்கிறீங்க? என்ன நினச்சினுக்கிறீங்க? நான் எலவேட்டருக்குள்ளே வரக்கூடாதா? சரி ஓகே, போயிட்டான்னு நினைக்கிறேன். எப்படியோ அவன்கிட்ட தப்பிச்சிட்டான். சரி இப்போ என்ட்ரா அவன் உள்ள.
இவன் வேறு டீமன் ஸ்லேயரில் வர மாதிரி கத்தி வச்சு சுற்றினுக்கிறான். கதவு தரங்கடா டேய். எலவேட்டர் ஓப்பன். சரி, வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. டேய் யாரா நீ வழியில்? டேய் எங்கேயோ ஓட்டான்டா அவன். இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுன்னு இருந்தான். என்னடா வர வைக்கிறதுக்கு வாசல்லே நின்றுட்டு திடீர்னு ஏதோ ஒரு பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டேன். ஓ, ரெட் ஹோல் ஆகிட்டு. யாரா அவன்? அங்கே உட்காந்து ரிச்சுவல்ஸில் ஈடுபட்டிருக்கான். முன்னாடி வேறு பிரமிடு இருக்குது. பிரமிடு என்ன பண்ண போகிறான்? டேய் வரான்டா இங்கே. சரி, இந்த கட்டைக்கு பின்னாடியே ஒழிஞ்சுப்பான். வந்தானா அந்த கட்டையில் பூந்தா அந்த பிரமிட் மேலே ஏறி நின்றுலாம். என்னடா இடமே இருட்டாயிடுச்சு. பிளான் ஊற்றிக்கிச்சு காய்ஸ். ஏய் எனக்கு ஒன்றுமே தெரிலடா. டே நான் எங்கன்னா தூரமாக போய் நின்றுக்கிறேன்டா. லைட் ஆன் பண்ணுங்க ப்ரோ. சொல்லும் போதே ஆன் பண்ணிட்டானுங்க. என்னடா நடக்க போகுது? அவன் என்னடா அவன் பர்மிட் மேலே ஏறி நின்று? ஏய் யாரா அவன்? அவங்க கூட ஃபைட்டு போடுறவன். டேய் என்னடா பண்ணினுக்கிறீங்க அவங்க கூட போயிட்டு? ஏய் அவ்வளோதானா? அவ்வளோதான். மறுபடியும் ஸ்ட்ரீக் 1 ஒரு ஸ்ட்ரீக் வச்சுருக்கோம் நம்ம. அடுத்தது என்ன? ஆடா இது முன்னந்தோடைய ஆட்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. மொத்த பேரும் போட்டானா? சரி, இருக்கிறவனுங்களுக்கும் ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. ஒருத்தனை ஹெல்த்தே இல்லை, உள்ளே உட்காந்துக்கிறான். டேய் திரும்பி இந்த இடமா ஜண்டா? இப்போ பாருங்களேன், மறுபடியும் ஒருத்தன் போவான், நடுவில் இருக்கிற நெருப்பை ஏற்றுவான், சுற்றி சுற்றி ஓடுவான். ஆரம்பிச்சிட்டானுங்கடா. டேய் நீ யாரா மூஞ்சிக்கிட்ட வந்து எப்படா அப்படி? மறுபடியும் ஏற்றிட்டானுங்க நெருப்பு. ஒரு வேளை ஒரு டேக்கும் ஒன்று வருமா எனக்கு சத்தியமாக? இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்னமோ ஃபஸ்ட் டைம் பில்டப்பாக நினச்சேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது சரியாக ஸ்லீப்பு வருது எனக்கு. இவன் எவ்வளோ மந்திரம் போட்டுனுக்கிறான். ஓடுறா அப்படி தான்டா. எங்கடா ஓடிட்டான் மந்திரத்தை போட்டு. இந்த வியூ பாயிண்ட்டு நல்லா இருக்குது இங்கேருந்து எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு. வந்துட்டான்டா. டேய் அவனுக்கு என்னடா பண்ணுகிற? ஓடி பூச்சி விளாண்டுக்கிறான் அவன் கூட போயிட்டு. தலைவன் அவனுக்கே ஆட்டம் காமிக்கிறான். ஏய் இங்கே பாடுறா அவனே கன்ஃபியூஸ் பண்ணுறான்டா இவன். எப்படி ஓடுறான்? டேய் என்னடா பண்ணினுக்கிற? முதல்ல நெருப்பு ஏற்றி கூட்டின்னு வந்த, அப்புறம் என்னன்னா அவன் கூட ஓடி பூச்சி விளாண்டுக்கிற. ஆனால் சத்தியமாக ஃபன்னாகுது காய்ச்சி இந்த கேமு. நீங்கள் கண்டிப்பாக ரோப்ளாக்ஸ் போனீங்கன்னா இன்சேன் எலவேட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும். ஓகே, அடுத்ததா என்ன வரப்போகிறது? வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன். என்னடா இடம் இது? பச்சையாக காமிக்கிறீங்க. நம்ம கிளாஸ் ரூம்லாம் காமிக்கிறீங்க. யோ போங்கயா, எல்லா கேம்லையும் கிளாஸ் ரூம் வச்சிடுறீங்க. எனக்கு வேறு காண்டா இருக்குதுடா. டேய் போங்கடா. டேய் நான் வெளியே போகிறேன்டா. டேய் இங்கேயும் கிளாஸ் ரூமா? எனக்கு ஒன்றுமே புரியலடா. டேய் இது என்ன ஸ்கூலா? ஓகே, ஸ்கூல்னால் கிளாஸ் ரூம் இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு பச்சை கலரில் என்னமோ வருது. டேய் என்னடா சத்தம் அது? டேய் எனக்கு தான் கேட்குதா அந்த மாதிரி? இல்லை வேறு மாதிரி இருக்குதே. தப்பாகுதுண்ணா. இங்கே இருப்போம். என்னடா பச்சை கலர் சிகப்பு கலராக மாதிரி கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. டேய் வராதிங்கடா. டேய் அவ்வளோ கதவு குதுறா, அதெல்லாம் பூந்து போங்கடா. ஏன்டா நான் இருக்கிற கதவு வழியாகவே வரீங்க? ஐயோ பாடுகளே, நல்ல வேலை போயிட்டான். அவ்வளோதான், அங்கே தான் நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் நான் ரியலாக சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணல. நான் ஒத்துக்கிறேன், இந்த கேமில் நான் சும்மா போனேன், பார்த்தேன், அடுத்தவன் பண்ணுறத பார்த்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணல தான், இதுக்கு மேலேயும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எதனா பண்ணி மறுபடியும் போயிட்டேன்னா அப்படி தான் ஒளிஞ்சிருந்தேன். நான் ஓட பார்த்து மாட்டிக்கினேன் ஏற்கனவே ஒரு ஃபேஸ் கிட்ட. இது என்னடா இடம்? ஓ ஃப்ரெட்டியா? ஏய் என்னடா ஃப்ரெட்டி வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ நான்லாம் ஆள் இல்லைப்பா. நான் இங்கே உள்ளே ஓடி போயிடுறேன் நான். ஐயோ வேணாம்.
ஏய் கதவு மூடுறா, அப்படி தான்டா மூடுறா டே, இந்த கதவையும் மூடுறா டே. அவ்வளோதான்டா, உள்ளே ஐக்கியமாயிட வேண்டியது தான். ஃப்ரெட்டி வந்ததுன்னா கதவு திறக்கவே கூடாது. கதவு வச்சுன்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லையே, பார்த்துக்கலாம். இங்கேயே இருப்போம். ஏய் யாரா நீ ஜன்னல் கிட்ட வந்து? ஏய் திறக்க முடியாது போடா. போடா டே. முடியாதுடா போடா டே. நீ எவ்வளோ கத்துனாலும் கதறினாலும் முடியாதுடா, கதவு திறக்க முடியாதுடா. எங்கனா போய் ஓடிடா, நான் இங்கே தான்டா இருப்பேன். அவ்வளோதான். வர்றதுன்னா முன்னாடியே வர்றது, அப்புறம் என்ன கதவு திறந்து ஃப்ரெட்டி கிட்ட மாட்டிக்க சொல்கிறீங்களாண்ணா? அதெல்லாம் முடியவே முடியாது. ஒன்றுமாடா. ஓகே, அந்த இடத்துல வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் போகலாம். அடுத்தது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில இந்த எலிவேட்ரு. நான் அப்பத்துலேருந்து பார்க்குறேன், ஒருத்தனுக்கு ஹெல்த்தே இல்லை, ஆனால் அதே இடத்துல தான் இருக்கிறான் அவன். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது அவனுக்கு? இதனால் கலர் கலராக நிற்கிறானுங்க அவனுங்க. யாரா அவனுங்க? யாரா நீங்களா? ரெயின்போ பிரதர்ஸா? அதில் கூட அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ எங்கே போகிறது? இவனுங்க வேறு மேலே ஏறி நிற்கிறானுங்களே. ஓ அப்படி தான் நிற்கணுமோ? சரி அப்படியே நின்றுப்போம். ஏய் என்னடா சத்தம் அது? ஓ என்னடா பொட்டி உள்ள இருந்தவனுங்க திடீர்னு வெளியே வந்து மர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய் 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 என்னடா பண்ணுகிறான் அவன் செவுத்துக்கிட்ட போயிட்டு? இவன் வேற ஒருத்தன் ஆனா ஓடினே இருக்கிறான். என்னடா பண்ணுறான் உள்ள இவன்? சரி மேலே ஏறி நிற்போம். முக்கால்வாசி பேர் மேலே ஏறி தான் நிற்கிறோம். இவன் மட்டும் நடுவில் கொஞ்சம் ஓடி ஓடி என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பான் எல்லாருக்குமே. இவன் என்ன பண்ணுகிறான்? எதனா பண்ணுவான்னு பார்த்தா அப்படியே அந்த செவுத்தை பிடிச்சி டக்குன்னு எகிரின்னு இருந்தான். ஓகே, அந்த கேம்லேருந்து எப்படியே வந்துட்டோம். அடுத்தது என்னடா? ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுங்கடா டே, இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது பயங்கரமாக அப்படியே தொட்டிங்கனே வரா மாதிரி, எங்கே ஏறினாலும் தப்பிக்க முடியாது அந்த மாதிரி கொடுங்கடா. அந்த மாதிரி எதனா இருக்குதா? ஏன்னா இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணாமல் தான் தப்பிச்சுன்னு இருக்கிறேன். ஓ ஏய் என்னடா மூஞ்சிது? ஹேக்கராக இருப்பானோ வரவன்? எனக்கு என்னமோ ஹேக்கர் தான் வரப்போகிறான்னு இந்த ஹேக்கர் ஃபேஸ். சரி இது மேலே ஏறி நிற்போம். என்னன்னா இருந்தாலும் தம்பி மட்டும் நிற்கவே மாட்டுறாரு, ஓடினே இருக்கிறாரு. நம்ம கீழே இறங்கி வந்துட்டுமே. ஏய் என்னடா அது பச்சை கலரில் நம்ம ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. மேலே ஏறி நின்றுப்போம். ஏய் யாரா வட்டி? இவனை எதிர்பார்க்கவே இல்லை, சாதாரண ஆளுன்னு நினச்சேன். போட்டான்டா நம்மளை. அவ்வளோதான் கைஸ், நம்மளை அவன் முடிச்சு விட்டா. இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.